ஒரு மிகப்பெரிய துக்ககரமான சம்பவம் நடந்திருக்கிறது. 5 சகோதரர்களை நாம் இழந்திருக்கிறோம். இதுபோன்று எதிர்காலத்தில் ஒரு விபத்து நடக்காமல் காப்பாற்றுவதற்குரிய அத்தனை நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று அத்தனை பேருக்கும் அறிவுறுத்தப்படும். நிச்சயமாக டீன் அவர்களிடத்திலே பேசியிருக்கிறேன். அடிபட்டவர்களுக்குரிய அத்துணை வைத்தியமும் முறையாக, சிகிச்சை முறையாக அளிக்கப்படும். அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்யப்படும். அதே நேரத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கான உதவியும் நிச்சயமாக எதிர்காலத்தை மனதிலே கொண்டு சரியான முறையில் செய்யப்படும். அதுக்குரிய அதிகாரிகளை நான் அழைத்து பேசி அவர்களுக்கு என்ன அதிகபட்சமாக உதவ முடியுமோ அவ்வளவு உதவியும் செய்யப்படும். கண்டிப்பாக அதுக்குதான் அதிகாரிகளை அழைத்து பேச வேண்டியது இருக்கிறது. தேர்தல் கமிஷனோடு பேச வேண்டியது இருக்கிறது. எல்லாவற்றோடும் பேசிய பின்பு உரிய நடவடிக்கை உடனடியாக எவ்வளவு விரைவாக அறிவிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக. உடனடியாக அந்த சூழலை பற்றி முழுமையாக விசாரிக்காமல் ஒரு கருத்து சொல்வது சரியாக இருக்காது. நான் அதிகாரிகளை அழைத்து, கலெக்டரை கூட அழைத்து உடனடியாக அவர்களை அந்த இடத்திற்கு சென்று முறையாக ஆய்வு செய்ய சொல்லுகிறேன். அதேபோல முழுமையான ஆய்வு அறிக்கை கிடைத்த பின்பு எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துக்களை எல்லாம் எப்படி தடுப்பது என்பதை பற்றி முழு அக்கறை செலுத்துகிறேன். முதல் அறிக்கை வரட்டும். அதை தொடர்ந்து என்ன செய்ய வேண்டுமோ அதற்குரிய நடவடிக்கை எடுக்கும். ஒரு விபத்து நடந்திருக்கிறது. 5 உயிர்களை இழந்திருக்கின்றோம். இந்த சூழலில் இதுபோன்று ஒரு உயிரிழப்பு எதிர்காலத்தில் நிச்சயமாக நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருடைய எண்ணமும் சிந்தனையுமாக இருக்கிறது. அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதிகாரிகளை அழைத்து அவர்களை முறையாக அந்த இடத்தை போய் ஆய்வு செய்து அவர்களுடைய முதல் அறிக்கை கிடைத்த பின்பு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எந்த இடத்தில் இனிமேல் தூர்வாரப்படுவதாக இருந்தாலும் அது முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்த பின்புதான் அது அனுமதிக்கப்படும். இதுபோன்ற ஒரு விபத்து நடந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கும் தேர்தல் இருக்கிறது. அந்த தேர்தல் இருக்கின்ற நேரத்திலே கூட இதுபோன்று அவசரமாக ஒன்று, எதிர்பாராத ஒன்று நடந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு உரிய அவசரகால நடவடிக்கையை மனதிலே கொண்டு தேர்தல் அதிகாரிகளிடத்திலே உரிய அனுமதியை பெற்று நிச்சயமாக செய்யப்படும்.